ஹலோ ஆல். மண்டே மார்னிங் தம்பிக்கு வந்து காலைல எழுந்ததுமே களி தான் கொடுப்பேன். அவனுக்கு இன்னும் வந்து பசும்பால் வந்து பழக்கலை. ஸோ களி வந்து மல்டிக்ரெயின் களி காலைல எழுந்ததும் கிஸ்மிஸ் ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மல்டிக்ரெயின் களி வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பவும் போல் இடியாப்பம். நான் அதை கவர் பண்ணல. லஞ்சுக்கு வந்து அரைக்கீரை கடையலும் காளான் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ காளானில் வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கீரை நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்துக்கணும். மண் தூசிலாம் இருக்கும். கழுவி எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போது லைட்டாக சொல்லிடுறேன் இந்த வீடியோலையே. பாசிப்பருப்பு நான் இந்த கப்பில் தான் அளந்துப்பேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி சரிசமமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து ஸ்மாஷ் பண்ணி வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் 20 மினிட்ஸ். அதை போட்டுட்டு கீரை கழுவி வச்சுருந்தேன் அரைக்கீரை சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஜீரகம், ஒரு பெரிய தக்காளி, அரை லெமன் சைஸ் புளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் போட்டு எடுத்துடணும். 4 விசில் போட்டாலே நல்லா மசிஞ்சு வெந்துடும். இருந்தாலும் நம்ம பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டோன்னா நல்லா எல்லாமே புளி தக்காளி எல்லாமே வந்து ஒன்றா ஸ்மாஷ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணோம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிடணும். எப்போவுமே பருப்பு கீரைலாம் தாளித்து ஊற்றினா தான் இன்னும் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தம்பி கொடுக்குறனால மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. களியிலையும் நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி தான் சேர்க்கணும். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. லைட்டாக வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் க்ரீன் கலர்ன்றனால மேக்ஸிமம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் நான் மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன். குட்டி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ப்ரௌனிஷாக வரவும் தாளித்து ஊற்றிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே கண்டினியூஸாக மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு குக்கிங் ஆயில், கோல்ட் வினரோ சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கங்க. எப்போவும் தாளிக்கிறதுக்கு ஊற்றுறத விட ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கிளாஸி கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கசிஞ்ச பழமாக இருந்ததுன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் இது பண்ணும்போது. ஸோ எல்லாேருக்கும் தெரியும், உப்பு போட்டால் டக்குன்னு கொஞ்சம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா அது மசிஞ்சு வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதனுடைய வாட்டர் ஸ்டேஜெல்லாம் வந்து கசிஞ்சு வரும்போது நம்ம மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் நான் மஞ்சள் தூளோடு சேர்த்து ஜீரகம் அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கணும். பெப்பர் பவுடர் வந்து வறுத்து அரைச்சி சேர்த்தாலும் ஓகே தான். இல்லை நம்ம வெறுமனே வச்சுருப்போம்ல பெப்பர் பவுடர், அது சேர்த்தாலும் ஓகே தான். அது இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது, கடைசியாக சேர்க்கணும். ஸோ இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக்காகி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணணும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றும்போது நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் தண்ணி வற்றி வர ஸ்டேஜில் அதுக்கப்புறம் தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்குள்ளே தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துடலாம். சாப்பாடு வந்து எப்போவுமே நான் அரைச்சே தம்பிக்கு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு பல் இப்போ தான் முளைக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த மாதிரி கரண்டிட்ட நல்லா அமுத்தி விட்டுட்டு, அது அமுத்தினாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதாக தான் கிடைக்கும். அதில் நெய் சேர்த்துட்டு பருப்பு கீரை போட்டு பிசைஞ்சு விட்டினாலே போதும். எக் எப்போவுமே பாயில் பண்ணி கொடுப்பேன். கீரை கொஞ்சம் பருப்பு கீரை இதெல்லாம் கொடுக்குறனால கொஞ்சம் ஈவினிங் போல் ஸ்நாக் மாதிரி கொடுத்துக்கலான்ட்டு கீரை மசித்து அதில் கொடுத்துட்டோன்னா நெய் போட்டு கொடுத்துட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. தம்பி விளாண்டுட்ருக்கான். சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு
காளான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு 99%. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ண போகிறது என்னென்னா பெப்பர் மட்டும் ஆட் பண்ணோம். பெப்பர் வந்து மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். பெப்பர் வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் அதிகமாக ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பெப்பர் வந்து லைட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் அதிகமாக ஆட் பண்ணி ஒரு பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்தது இந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். எதுவும் உங்களுக்கு ஃப்ளாஸ் எதுவும் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.